हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताः स्वामिनिधि नामिने नम आचार्य पादाय निताय कृपाप्रदायिने गौरगता दामदाय नगर ग्रामधारिणे ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकीम्। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। புனித நாம சக்தி அத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். கிருஷ்ணர் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரன முக்கியதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சரீரம் மாற்றத்திற்கு உட்பட்டது. அதாவது குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும், இளமை பருவத்திலிருந்து வளரிளம் பருவத்திற்கும், வளரிளம் பருவத்திலிருந்து வயது வந்த நிலைக்கும், பின் முதியோர் ஆகிவிடுகிறோம். இறுதியில் மரணம் ஏற்படுகிறது. சோ இந்த அழியக்கூடிய உடம்பு இது. இந்த அழியக்கூடிய உடம்புக்காக நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்து விதவிதமான உணவுகள் சமைத்து சாப்பிடுகிறோம். விதவிதமான ஆடைகள், விதவிதமான ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொள்கிறோம். ஆனால் அழியாத ஆத்மா சத் சித் ஆனந்தா, நித்தியமானது, அறிவுள்ளது, ஆனந்தமானது. அந்த ஆத்மாக்காக நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. மனித வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா ஆத்ம ஞானத்தை வளர்ப்பதுதான். பக்தி யோகம் நமக்கு ஆத்ம ஞானம், ஆத்ம சுகம் வளர்ப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. பக்தி பண்ணோம்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் எப்படி தொடர்பு கொள்வது என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10 நாள் சாப்பிடலன்னா நம்மளுடைய உடல் பலவீனமாகி புலன்கள் எல்லாம் வலுவிழந்து விடும். நம்மால் புலன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது, உடல் சுகத்தை அனுபவிக்க முடியாது. சோ இந்த சரீரத்தை பராமரிப்பதற்கு உணவு மிக மிக அவசியம். அப்போ ஆத்மாவுக்கான உணவு என்ன? செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவை எழுப்புவது எப்படி? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. பரம் விஜயத்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம்னு 6ஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். நாம சங்கீர்த்தனம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது என்று. பிருகன் நாரதிய புராணம் கூறுகிறது, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ நாஸ்தேவ கதிர் அந்யதா. சண்டை மற்றும் பாசாங்குத்தனம் நிறைந்த இந்த கலியுகத்துல பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பது ஒன்றுதான் முக்திக்கான ஒரே வழி. வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை என்று சொல்கிறது. சோ இந்த ஆத்மாவுக்கான உணவு என்ன? சப்த ரூபத்துல இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திராவை நாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம தினமும் ஜபம் செய்யணும். அப்படி நாம ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரு நபர், நாம பிரபு. அந்த நாம பிரபுவை நாம கவனமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கும் போது நம்ம காதால கேட்கணும்.
அப்படி காதால கேட்கும் பொழுது நாம பிரபு காது வழியா நமக்குள்ள போய் நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் தூய்மைப்படுத்த உடனே அங்கே அந்த ஆத்மாவுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அந்த புத்துணர்ச்சி கிடைச்ச உடனே நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய பக்தி மலர்கிறது. நமக்கு பக்தி செயலற்ற நிலையில் இருக்கின்ற அந்த பக்தி வந்து நமக்கு மலர்கிறது. அப்படி மலர்ந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? சைதன்ய சரிதாமிருதா மத்திய லீலை 22வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனய ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையே உதய. மனித உயிர்கள் எல்லாரோட இதயத்திலையும் கிருஷ்ணர் மீதான அன்பு நிலையாக நிலை பெற்றிருக்கிறது. இந்த அன்பை நாம வெளியில இருந்தோ வேறொரு மூலத்திலிருந்தோ பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம உச்சரிக்கும் போது கவனமா காதால கேட்கும் போது காது வழியா நாம பிரபு நம்ம இதயத்துக்குள்ள போய் செயலற்ற நிலையில் உள்ள அந்த அன்பு வந்து அப்படியே இயல்பாகவே எழுச்சி பெற செய்வார். சோ அந்த மாதிரி வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்பது ஒரு நபர், நாம பிரபு. அந்த காலையிலே எழுந்தவுடனே எப்படி நாம் பல் துலக்குகிறோமோ அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம ஜபிச்சிட்டோம்னா நாம பிரபு நம்முடனேயே நம்முடைய தோழனாக, இணை பிரியாத தோழனாக நிலையாக நம்முடன் இருந்து அந்த நாள் பூரா நம்மளுடைய சுகத்திலையும் துக்கத்திலையும் பங்கு கொள்வார். இது எப்படி நமக்கு தெரியும்னா நாம பிரபு நமக்கு புத்திய கொடுப்பார். அந்த புத்தியின் மூலம் வந்து நாம வந்து தெரிந்து கொள்ளலாம். இங்கே வந்து நாம இப்போ இந்த புனித நாம சக்தி என்ற தலைப்புல வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் பொருள், கலியுக தர்மம், நாம சங்கீர்த்தனம், புனித நாமத்தினுடைய முழு சக்தியை பெற நாம் என்ன முக்கியமான விஷயங்களை பின்பற்ற வேண்டும், புனித நாம ஜபத்தின் போது என்னெல்லாம் நாம தவிர்க்கணும், அஜாமிளனினுடைய கதை, ஸ்ரீல பிரபுபாதரின் மேற்கோள்கள், அதெல்லாம் வந்து இப்ப நாம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் பொருள். ஹரே பகவானின் ஆனந்த சக்தியான ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கும். கிருஷ்ணா வசீகரம் மிக்கவர், அனைவரையும் கவரக்கூடியவர். ராமா ஆன்மீக ஆனந்தத்தின் தேக்கம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய பொருள், ஓ கிருஷ்ணனின் சக்தியே ஹரே ராதே அப்படின்றது இந்த ராதாராணிய குறிக்குது. கிருஷ்ணா தயவு செய்து என்ன உன்னுடைய சேவையில ஈடுபடுத்து அப்படின்னு நாம பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதுதான் வந்து இங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய பொருள். சைதன்ய சரிதாமிருதா ஆதிலீலை 17வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார நாம கைத்தே கய சர்வ ஜெகத் நிஸ்தார. இந்த கலியுகத்துல இந்த திருநாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் பகவான் கிருஷ்ணரினுடைய அவதாரம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம உச்சரிக்கிறதுனால நாம பகவானோட நேரடியா தொடர்பு கொள்கிறோம். அப்படி நாம செஞ்சோமா நிச்சயமா நமக்கு முக்தி கிடைக்கும். நரோத்தமதாச தாக்கூரா சொல்றாரு, கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தன அப்படின்னு. இந்த நாம சங்கீர்த்தனம் வந்து பௌதீகமானது கிடையாது. இது ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சைதன்ய சரிதாமிருதா மத்திய லீலை 23வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சிராததத்தம் நிஜகுப்த வித்தம் ஸ்வப்ரேம நாமாமிருதமத்யுதாரக ஆபாமரம் யோ விததார கௌர கிருஷ்ணோ ஜனேபியஸ்தமகம் பிரபத்யே. கௌர கிருஷ்ணர் என்று அறியப்படும் அந்த பரம புருஷ பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் தன்னுடைய இதயத்துல ரகசியமான பொக்கிஷம் வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷம் என்னன்னா அன்பின் அமிர்தம் திருநாம வடிவம்.
இத வந்து மனிதர்கள மிக தாழ்ந்தவர்கள் உட்பட அனைவருக்கும் அவர் விநியோகிக்கிறார். இதுக்கு முன்னாடி இது ஒருபோதும் மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டதே கிடையாது. சைதன்ய மகாபிரபு எல்லாரையும் அழைக்கிறாரு. ஜீவ் ஜாகோ, ஜீவ் ஜாகோ, கௌரச்சந்திர போலோ. जीव जागो, जीव जागो, गौरचंद्र बोलो, कोटा निद्रा जाओ माया पिशाचिरा कोले. கௌரவங்க மகாபிரபு எல்லாரும் அழைக்கிறாரு. உறங்கும் ஆத்மாக்களே எழுந்திருங்க, உறங்கும் ஆத்மாக்களே எழுந்திருங்க, உறங்கும் ஆத்மாக்களே எழுந்திருங்க. மாயை அப்படின்ற மந்திரவாதியின் மடியில எவ்வளவு நேரம் தூங்குவீர்கள் அப்படின்னு அவர் நம்மளெல்லாம் எழுப்புறாரு. ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் 3வது அத்தியாயம் 51வது ஸ்லோகத்துல, காலேர்தோஷன் இதே ராஜன் அஸ்திகை ஏகோ மகான் குண கீர்த்தனாத்யேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் பிரஜே. சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜ் கிட்ட சொல்றாரு, அன்பான அரசரே, கலியுகம் வந்து தோஷங்களின் சமுத்திரமா இருந்தா கூட இந்த யுகத்துல கூட ஒரு நல்ல குணம் உள்ளது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நாம அடிமை தளத்திலிருந்து விடுபட்டு பகவானின் ராஜ்யத்திற்கு உயரலாம் அப்படின்னு வந்து சொல்றார். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நாம உச்சாடனம் பண்ணும்போது அதுல 3 வகை இருக்குது. ஒண்ணு வந்து நாமாபராதம், பகவானின் புனித நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்களோட ஜபித்தல். அந்த குற்றங்களை தவிர்த்து ஜபிக்கணும்னு நாம முயற்சி செய்வதே இல்லை. கவனக்குறைவா ஜபம் செய்யறது, கவன சிதறலோட ஜபம் செய்யறது, அக்கறையே இல்லாம ஜபம் செய்யறது. அப்புறம் நாம எதுக்காக ஜபம் செய்யறோம்னா, ஜட இன்பங்களான தர்மம், அர்த்தம், காமம் இதெல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஜபம் செய்யறது. இந்த மாதிரி ஜபம் செய்தால் இது நாமாபராதம். நாமாவாச, இது வந்து நாமாபராதத்திற்கும் சுத்த நாமத்திற்கும் இடைப்பட்ட நிலை. இந்த நிலையில 10 குற்றங்களை தவிர்த்து நாம ஜபம் செய்வோம். இதற்கு உதாரணம் வந்து அஜாமிலன். அடுத்தது வந்து சுத்தநாம. சுத்தநாமன்னா நாம எந்த உள்நோக்கமும் இல்லாம கிருஷ்ண பிரேமையை அடையணும் அப்படின்றதுக்காக தூய்மையான ஜபம் செய்தல் சுத்தநாம அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது கலியுக தர்மம் என்ன? நாம சங்கீர்த்தனம். சத்திய யுகத்துல இருந்தவங்க எல்லாம் தியானம் பண்ணாங்க, திரேதா யுகத்துல இருந்தவங்க எல்லாம் யாகம் பண்ணாங்க, துவாபர யுகத்துல இருந்தவங்க எல்லாம் பகவானின் தாமரை திருவடிகளை வணங்குனாங்க. ஆனா கலியுகத்துல வந்து அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஹரிநாம சங்கீர்த்தனம். அந்த 3 யுகங்கள்ல மக்கள் என்ன பயன்களை பெற்றார்களோ அதே பயன்களை கலியுகத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலம் நாம் பெற்றுவிடலாம். இப்பொழுது நாம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜபித்து நாமளும் பலன்களை அடையலாம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கும் போது அந்த ஜபத்தினுடைய முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்காக சனாதன கோஸ்வாமி 3 விஷயங்களை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், நம்பிக்கையோட ஜபிக்கணும், குற்றமில்லாமல் ஜபிக்கணும், வைஷ்ணவ அபராதங்களை தவிர்த்து நாம ஜபிக்கணும். 2வது விஷயம், தொடர்ந்து ஜபிக்கணும், இடைவிடாமல் ஜபிக்கணும். எத்தனை சுற்றுக்கள் முடியுமோ அத்தனை சுற்றுக்கள் ஜபிக்க வேண்டும். ஒரு சுற்று வந்து 108 முறை. 3வது விஷயம், மனதை ஒருமுகப்படுத்தணும், கவனமா கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல உட்கார்ந்து நாம் ஜபம் செய்ய வேண்டும். ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியா என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து ஒரு நாளைக்கு 192 மாலைகள் வந்து ஜபம் செய்வார். 3 லட்சம் தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து அவர் சொல்லுவார். அவர் ஒரு சமயம் பெரிய கற்றறிந்த பண்டிதர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்யும் போது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரு சிந்தாமணிக்கல்
இது நம்மளுடைய பௌதீக ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும், ஆன்மீக ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் என்று சொன்னார். பௌதீக ஆசைகளான உடல் ஆரோக்கியம், செல்வம், பதவி, படிப்பு, அஷ்டமகா சித்திகள் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. கிருஷ்ண பிரேமை தான் மிக மிக முக்கியம். அந்த கிருஷ்ண பிரேமை நமக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நாம ஜபிச்சோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும். சனாதன கோஸ்வாமி சொல்றார், பகவானே உன்னுடைய நாமம் ரொம்ப ருச்சியா இருக்குது, ரொம்ப இனிமையா இருக்கு, எனக்கு 10,000 வாய் கொடுங்க, 20,000 காதுகள் கொடுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறார் பகவானிடம். பூந்தானம் வந்து பகவான் கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யறார்னா, உங்களுடைய நாமமும் என் நாவும் பிரிந்திருக்கவே கூடாது, எப்பொழுதுமே உங்களுடைய நாமம் என்னுடைய நாவல நிலை பெற்றிருக்க வேண்டும்னு பூந்தானம் பிரார்த்தனை செய்கிறார். பத்ராஜல ராமதாஸ் என்ன பிரார்த்தனை செய்யறார்னா, அவர் வந்து ஆக்சுவலா அரசாங்கத்துல வரி வசூல் செய்யற வேலையில இருக்காரு. வரியெல்லாம் வசூல் பண்ணி அந்த பணத்துல பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் செஞ்சு கொடுத்து ராமர் கோயில புதுப்பிக்கிறாரு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. பத்ராஜல ராமதாச வந்து ஜெயில போட்டு விடுகிறார். பத்ராஜல ராமதாசருக்கு ஜெயிலும் ஒண்ணுதான், வெளியில இருக்கிறதும் ஒண்ணுதான். ஜெயில உட்கார்ந்து ராமா நீ நாமா ఎంత ருచిరా, ராமா நீ நாமா ఎంత ருచిరా அப்படின்னு பாடுறாரு அவர். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து நாம ஜபிக்கும் போது நமக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில ஒரு ரகசியமான சந்திப்பும் சத்சங்கமும் நடைபெறுகிறது அப்படின்றத வந்து நாம நம்ப வேண்டும். அதே மாதிரி நாம தூய பக்தர்கள் வாயிலிருந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்தோம்னா நாம அந்த நாம ஜபத்திற்கான உடனடி பலனை வந்து நாம அடையலாம். இந்த புனித நாம ஜபத்தின் போது நாம என்னென்ன தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புனித நாம ஜபத்திற்கு எதிரான 10 குற்றங்களை தவிர்த்து நாம ஜபம் செய்ய வேண்டும். விஷப்பாம்பு தீண்டிய பால் விஷம்னு அதை நாம குடிக்க மாட்டோம். அதே மாதிரிதான் பக்தர் அல்லாதவர்களினுடைய சங்கத்தை வந்து நாம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது வந்து மிக மிக முக்கியம். ஸ்ரீமத் பாகவதத்துல 6வது காண்டம் 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் சொல்கிறது, சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகரம் விதுகு. பாரிஹாஸ்யம் வா பரிகாசமா நாம ஜபம் செய்யறது, ஸ்தோபம் இன்ப கானமா பாடுறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, ஹேளனம் விளையாட்டாக ஜபம் செய்யறது. இப்படி எப்படி செஞ்சாலும் அசேஷாக கரம், அது வந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கிடும். இதை எல்லா ஆன்மீகிகளாலும் இது ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. சைத்தன்ய மங்களத்துல லோச்சனதாஸ் தாக்கூர் வந்து ஸ்ரீல பிரபுபாதா அவர்களை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மார்க்கெட்டிங் மேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சைதன்ய மகாபிரபு என்னோட சங்கீர்த்த ஜெனரல், இந்த உலகம் முழுவதும் போய் ஹரிநாமத்தை வந்து பரப்புவார் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு முன்னாடியே கணித்து சொல்லியிருக்கார். ஸ்ரீல பிரபுபாதாவோட மிஷன் என்னன்னா, உலகம் பூரா சென்று அனைவருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்கணும் என்பதுதான். அவர் மேலை நாட்டுக்கு சென்று ஹிப்பீஸ்கெல்லாம் வந்து ஹரிநாமத்தை கொடுத்தார். ஹிப்பீஸோட கலாச்சாரம் என்னன்னா, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல், சூதாடுதல், பெண்களுடன் தகாத உறவு கொள்ளுதல், போதை மருந்துகள்லாம் எடுத்துக்கிறது. சோ இந்த கலாச்சாரத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் பிரபுபாதா வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் கொடுத்தார். அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கேட்டு 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 நாம பிரபு அவங்க காது வழியா உள்ள போய் அவங்க உள்ளத்தை எல்லாம் தூய்மை பண்ணி
அந்த செயலற்ற நிலையில் இருந்த பக்திய வந்து அப்படியே மலர செய்து விட்டார். அவங்க எல்லாம் பக்தர்கள் ஆயிட்டாங்க. சோ ஹிப்பீஸ் எல்லாம் ஹாப்பியா மாறிட்டாங்க. சோ பிரபுபாதா இப்படி ஒரு மாபெரும் புரட்சிய வந்து ஒரு தனி மனிதனா இருந்து அவர் செய்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகம் புறாவும் இருக்கிற பக்தர்களுக்கு அவர் ஹரிநாமத்தை கொடுத்திருக்கார். எப்படி பிரபுபாதாவால இதை செய்ய முடிந்தது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, பிரபுபாதாக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை, சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை, ஹரிநாமத்தின் மகிமை, கிருஷ்ணரின் கருணை, இதெல்லாம் இருந்ததுனால அவரால் சுலபமா இதை செய்ய முடிந்தது. இந்த 14 லோகத்திலையும் மிக சிறந்தது எப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். நான் கூட ஸ்கூல்ல ப்ரீச்சிங் பண்ணும்போது, பிரச்சாரம் பண்ணும்போது, பத்மசாரங்கபாணி மெட்ரிகுலேஷன் 2 பிரான்ச்சஸ் எஸ்விஎஸ் பாலமந்திர்ல பிரச்சாரம் பண்ணுவேன். அப்ப நாங்க ஸ்கூல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்போம் அசம்பிளில. அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பல்வேறு டியூன்ல பாடி நாங்க டான்ஸ் ஆடுவோம், நானும் குழந்தைங்களும். அந்த 10 நிமிஷம் அந்த எல்லையில்லாத ஆன்மீக ஆனந்தத்தை நானும் குழந்தைகளும் அனுபவிப்போம். சோ அந்த அளவுக்கு வந்து எல்லையில்லாத ஆனந்தத்தை வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதெல்லாம் நாம வந்து பாடி ஆடி அனுபவித்தால்தான் வந்து நமக்கு தெரியும் அதுல வந்து எவ்வளவு வந்து இனிமை இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இந்த மகாமந்திரத்தை வந்து இந்த மகாமந்திரத்தினுடைய சக்தியை பத்தி நாம பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டம் 1வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம ஜபிச்சோம்னா இந்த உலக வாழ்க்கை அப்படின்ற அந்த பிணியில இருந்து நாம விடுபடலாம். இந்த நாமம் வந்து நம்ம காது வழியா போய் அப்படியே வந்து என்ன பண்ணும்னா, நம்ம பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தையே வந்து நம்ம கிட்ட இருந்து வேரோட பிடுங்கி போட்டணும். கலிச்சந்திரன உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, இதி ஷோடசக நாம் கலி கல்மஷ நாசனம் நத பரதரோபாய சர்வே வேதேஷு திரிஷ்யதே. இந்த கலியுகத்தினுடைய கெட்ட விளைவுகளை எல்லாம் முறியடிக்கணும்னா ஒரே வழி இந்த 16 நாமங்கள் தான். இந்த பிறவி பெருங்கடலை நாம கடக்கணும்னா இந்த புனித நாமத்தை உச்சாடனம் செய்யறதை தவிர வேறு வழியே கிடையாது. இப்போ காஞ்சி போன சருகுல கொண்டு போய் நாம நெருப்பு வச்சோம்னா அந்த நெருப்பு வந்து அந்த சருகு எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே மாதிரிதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம ஜபிச்சோம்னா நம்மளுடைய பாவ விளைவுகளை எல்லாம் எரிந்து சாம்பலாக்கிவிடும். ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் இதை சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 13வது அத்தியாயம் 8, 9வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் நாமத்தை ஜபிச்சா அவர் பிராமணனையோ பசுவையோ தாயையோ தந்தையையோ அல்லது குருவையோ கொன்றிருந்தால் கூட அவர் பாவத்திலிருந்து விடுபட்டு விடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறது. இங்க அசுரர்களினுடைய குரு சுக்ராச்சாரியார் சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 8வது காண்டம் 23வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு, மந்திரதஸ்தந்திரதஸ்சித்ரம் தேசகாலார்க வஸ்துதக சர்வம் கரோதி நிஷ்கித்ரம் அனுசங்கீர்த்தனம் தவ. சுக்ராச்சாரியார் வந்து பலி மகாராஜாக்காக நிறைய யாகங்கள் செய்வாரு. அந்த யாகங்கள் செய்யும்போது நாம் மந்திர உச்சாடனம் செய்யும் போது ஏதானும் தவறு ஏற்பட்டாலோ, ஒழுங்குமுறை விதிகளை நான் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றாலோ, நேரம் இடம் உபகரணங்கள் நபர் இதுல ஏதானும் முரண்பாடுகள் ஏற்பட்டாலோ, பகவானே உங்களுடைய புனித நாமத்தை நான் ஜபிச்சேன்னா இந்த குறைகள் எல்லாம் நீங்கி எல்லாமே பூரணமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார்.
நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல தொண்டரடி பொறியாழ்வார் சொல்கிறார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்றார். இந்த நாமத்தை ஜபிக்கக்கூடிய இந்த நாமத்தின் சுவை ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும். அந்த சுவை, அந்த இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அந்த பதவியே கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு உறுதியா சொல்றார். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்றாங்க. உத்தமனோட பேரை நாம பாடணும். எப்படி பாடுவீங்க? அந்த உத்தமன் மனிதர்கள்ல 3 வகை இருக்காங்க. ஒண்ணு, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க கெட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்க மிக மிக தாழ்ந்தவர்கள். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சுமாரானவங்க. தனக்கு எந்த குறை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உத்தமர்கள். பலி சக்கரவர்த்தி இந்திரன் கிட்ட இருந்து அரசையும் செல்வங்களையும் பறிச்ச உடனே இந்திரன் பிரார்த்தனை செய்யறாரு, பார்க்கடல்ல போய் விஷ்ணு கிட்ட எனக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பகவான் குள்ள பிராமணனா வாமன அவதாரம் எடுத்து பலி மகாராஜ் கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு 3 அடி. உடனே அதிவேகமாக வளர்ந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்து மொத்த உலகத்தையும் 3 அடிகளால அளந்துடுறாரு. 2 அடிகளால் அளந்துட்டு 1 அடிய பலியோட தலையிலே வச்சு பலி கிட்ட இருந்து சொத்துக்களையும் அரசாங்கத்தையும் மீட்டு இந்திரன் கிட்ட கொடுத்துடுறாரு. சோ அந்த உத்தமனினுடைய பெயர் பாடுறதுனால தேசமெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்யும், பயிர்கள் நன்கு செழித்து வளரும், வயல்வெளிகள்ல மீன்கள்லாம் குதித்து விளையாடும், வண்டுகள்லாம் தேன் குடிச்சு பூக்கள்ல அப்படியே மயங்கி கிடக்கும், பசுக்கள்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளல் மாதிரி பால் அதிகமா கொடுப்பாங்க பசுக்கள்லாம். அப்புறம் அந்த உலகத்துல அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வம் இருக்கும். உத்தமனோட பேர் பாடினால் செழிப்பு அப்படி இருக்கும். வராக பெருமான் பூமி பிராட்டிய கடலுக்குள்ள இருந்து எடுக்கிறாரு. அப்ப பூமி பிராட்டி வராக பெருமான் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, பகவானே இந்த யுகத்துல உங்களை சுலபமாக அடைவது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் திருப்பாவையில 5வது பாசுரம். அதுல அவர் சொல்றாரு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை. செப்பு, பகவானினுடைய நாமத்தை சொல், வாயினால் பாடு, மனதினால் சிந்திக்கணும் அப்படின்னு. அப்படி சிந்திச்சோன்னா நாம பகவான பற்றுவதற்கு முன் செய்த பாவங்களும் பகவானை பற்றிய பின் செய்த பாவங்களும் தீயினில் புகுந்த தூசு மாதிரி காணாமல் போயிடும். நம்ம பாவங்கள்லாம் போயிடும் நம்மளை விட்டு. அதனால பகவானினுடைய நாமத்தை பாடணும் அப்படின்னு அங்க சொல்றாங்க. இப்ப நாம அஜாமிளனினுடைய கதையை பார்க்கலாம். அஜாமிளன் அப்படின்றவன் கன்னியாகுப்ஜ நகரில் பிறந்த ஒரு பிராமணன். அவன் ஒரு வேசிய விலைமாதுவ கல்யாணம் செய்து கொண்டு அவனுடைய பிராமண குணங்களை எல்லாம் இழந்து விடுகிறான். அவளை பராமரிக்கிறதுக்காக சூதாடுறான், கொள்ளையடிக்கிறான், திருடுறான், கொலை பண்றான். இந்த பாவ செயல்கள் செய்து பணம் சம்பாதித்து அவன் வாழ்க்கை நடத்தி அப்படியே அவனுக்கு 88 வயதாகிறது. அவனுக்கு மொத்தம் 10 மகன்கள். அதுல கடைசி பையன் பேரு நாராயணா. அந்த பையன் மேல அஜாமிளனுக்கு ரொம்ப பாசம் அதிகம். நாராயணா இங்க வா, நாராயணா உக்காரு, நாராயணா தண்ணி குடி, நாராயணா சாப்பிடுன்னு நாராயணா நாராயணான்னு எப்பயுமே நாராயணனே நினைச்சுட்டு இருந்தார் அஜாமிளன். அப்படியே அவருக்கு மரண காலமும் நெருங்கிடுது. அப்ப அந்த மரண தருவாயில அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனுடைய நாமத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான ரூபத்துல யமதூதர்கள் பாசக்கயிறோட
அவரை கூட்டின்னு போக வராங்க. அப்ப வந்து அவங்கள பார்த்து பயந்து கதி கலங்கி கண்ணீர் மேல்க அருகில் விளையாடி கொண்டிருந்த மகன், அவன் பேர நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே வந்து விஷ்ணு தூதர்கள் அங்க வந்துடுறாங்க. இந்த யம தூதர்கள் பாசக்கயிறு போட்டு அஜாமிலனுடைய இதயத்துல இருந்து ஆத்மாவை இழுக்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. கம்பீரமான குரல்ல விஷ்ணு தூதர்கள் நிறுத்துங்க அப்படின்னு அவங்கள தடுக்கிறாங்க. யம தூதர்களுக்கு ஒரே ஆச்சரியம். யமராஜருடைய கட்டளையே ஏன் இவங்க நிறுத்த சொல்றாங்க? நாங்கெல்லாம் யம தூதர்கள் அப்படின்னு சொன்னானே, ஓ நீங்கெல்லாம் யம தூதர்களா? அப்ப வந்து நீங்க தர்மம்னா என்ன, அதர்மத்தின் அடையாளங்கள் என்னன்னு சொல்லுங்க, விளக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே யமதூதா ஊச்சுஹு, ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 1வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். வேத பிரணிஹிதோ தர்மோ ஹ்யதர்மஸ்தத்வி பர்யயக வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ரும. அப்ப யமதூதர்கள் வந்து பதில் சொல்றாங்க, வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் தர்மம், வேதத்துல சொல்லப்படாததெல்லாம் அதர்மம். வேதம் வந்து சுயமாக தோன்றியது, நேரடியாக அது பரமபுருஷனான நாராயணர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க யமராஜன் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அஜாமிலன் வேதம் படித்தவன், வேதத்தை பின்பற்றுபவன், மற்றவர்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுப்பவன், உண்மையே பேசுபவன், ஒழுக்கமானவன், நன்னடத்தை உள்ளவன், பொய் சொல்லாதவன், குரு பெரியவர்களை மதிப்பவன். அப்படிப்பட்ட அஜாமிலன் தந்தையின் கட்டளைப்படி ஒரு நாள் வந்து பழங்கள் பூக்கள் சமைத்து தர்பை இதெல்லாம் சேகரிக்க வனத்திற்கு செல்கிறான். எல்லாம் சேகரித்து கொண்டு திரும்பும் வழியில 4ஆம் தரமான ஒரு சூத்திரனும் ஒரு விலைமாதுவும் கட்டி தழுவி முத்தம் கொடுப்பதை பார்த்து விடுகிறான். உடனே செயலற்று கிடந்த அவனுடைய காம உணர்ச்சிகள்லாம் அப்படியே பீரிட்டு எழுகிறது. அஜாமிலனுக்கு தெரியும் வேதத்தின்படி பெண்களை ஏறிட்டு பார்க்க கூடாதுன்னு. இருந்தாலும் அஜாமிலனால அவனுடைய காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அந்த விலைமாதுவையே நினைத்து கொண்டிருக்கிறான். கடைசியில அவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான், சூதாடுறான், வழிப்பறி செய்யறான். இப்படி எல்லா பாவங்களும் செய்து பணம் சம்பாதிக்கிறான். வேசி சமைச்ச உணவை சாப்பிட்டு அவளோட உடலுறவு கொண்டு ரொம்ப பாவமான வாழ்க்கை வாழறான். சோ இப்படிப்பட்ட இவ்வளவு பாவம் செஞ்ச இந்த அஜாமிலன் வந்து பிராயச்சித்தமே செய்யல. அதனால இவனை நாங்க யம தர்மராஜர் கிட்ட கூட்டி கொண்டு போகிறோம். அவர் இவனுடைய பாவத்துக்கு ஏத்தா மாதிரி தண்டனை கொடுத்து இவனை தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு யம தூதர்கள் வந்து விஷ்ணு தூதர்கள் கிட்ட சொல்றாங்க. உடனே விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, அஜாமிலன் வந்து இப்ப செய்த பாவங்கள் மட்டுமல்லாது கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்களுக்கெல்லாம் அவன் பிராயச்சித்தம் செய்து விட்டான். ஏன்னா அவன் வந்து தன்னுடைய மகனை நாராயணா உட்காரு, நாராயணா சாப்பிடு, நாராயணா நாராயணா என்ற அந்த 4 எழுத்து அக்ஷரங்களை விடாமல் உச்சரித்ததுனால அவன் வந்து எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்து விட்டான். சாதாரணமா வந்து சின்ன பாவம் பண்ணா சின்ன பிராயச்சித்தம் பண்ணுவோம், பெரிய பாவம் பண்ணா பெரிய பிராயச்சித்தம் பண்ணுவோம். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து எல்லா பாவங்களுக்கும் சிறந்த பிராயச்சித்தம் எதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். குடிக்கிறவன், கொலை பண்றவன், மனைவிக்கு நண்பனுக்கு துரோகம் செய்பவன், இவங்கெல்லாம் கூட அவங்களுக்கெல்லாம் கூட சிறந்த பிராயச்சித்தம் எதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து சொல்றதுதான். பகவானே அஜாமிலன் வந்து என்னோட நாமத்தை வந்து சொல்லிட்டான், அதனால அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு பகவானே நினைக்கிறாரு. இந்த விஷ்ணு தூதர்களும் யம தூதர்களும் உரையாடி கொண்டிருந்ததை கேட்ட அஜாமிலன் ரொம்ப வெக்கப்படுறான். நான் இப்படி ஒரு பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விலைமாது குழந்தைகள் எல்லாரையும் உதறி தள்ளிட்டு ஹரித்வார் போயிட்டு அங்க விஷ்ணு கோயிலில் போய் அடைக்கலம் எடுத்து அங்கு பக்தி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மரணம் நெருங்கியவுடன் கங்கையில வந்து தன்னுடைய
உடலை விட்டுவிட்டு அவனுக்கு ஒரு ஆன்மீக உடல் கிடைக்கிறது. உடனே வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அங்க வந்து அஜாமிலனை வந்து விஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு வந்து அழைத்து செல்கிறார்கள். சோ அந்த அளவுக்கு வந்து அஜாமிலன் வந்து சுத்தமானவனாக மாறிவிடுகிறான். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 2வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். மிரியமானோ ஹரே நாம கிருணன் புத்ரோபசாரிதம் அஜாமிலோ அபி அகாதாம கிம் உதஸ்ரத்தையா கிருணன். மரண தருவாயில, மரண படுக்கையில மிரியமானோ ஹரிநாமத்தை சொல்றான் அஜாமிலன். அது கூட தன்னுடைய மகன் நாராயணனுடைய பெயரை தான் சொல்றான். அப்ப கூட அஜாமிலன் வந்து பகவானின் இருப்பிடத்திற்கு செல்கிறான். கிம்புத என்னன்னு சொல்றது? ஸ்ரத்தையாகிரணன், நம்பிக்கையோடையும் குற்றமில்லாமலும் பகவானின் நாமத்தை சொன்னாங்கன்னா நிச்சயம் பரமபதத்தை அடைவார்கள் என்பதுல சந்தேகம் ஏது? சோ கண்டிப்பா அவங்க பரமபதம் அடைவார்கள். இங்க வந்து பிரபுபாதா வந்து சொல்றார், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம தினமும் ஜபம் செஞ்சோம்னா நம்ம செயலற்ற நிலையில் உள்ள நம்மளுடைய அன்பு இதயத்துல அப்படியே மலரும். நமக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்கும். நாம ஆன்மீக ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கலாம். அப்புறம் கிருஷ்ணருடைய சங்கத்துல நாம இருப்போம். அந்த ஆன்மீக ஆனந்த கடல்ல மூழ்கும் போது பகவானுக்கு வந்து நாம வந்து சேவை செய்வோம் அப்படின்னு வந்து இங்க பிரபுபாதர் சொல்றார். பிரபுபாதர் கிருஷ்ணாதேவிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க கிருஷ்ணரை மறக்க கூடாது. ஏன்னா நான் உங்களை என் இதயத்துல நேசிக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு கிருஷ்ணா தேவிதாசி அப்படின்னு பெயர் வைத்தேன். ஒரு கணம் கூட கிருஷ்ணரை மறக்காதே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சத்தமாக அல்லது மெதுவாக ஜபிக்கவும் அப்படின்னு சொல்றாரு. சோ நாமெல்லாம் இப்போ வந்து கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் சத் சங்கம் வைத்து அளவில்லாத ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வோம் வாருங்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி.